தாவேக தலைவர் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது பெற்றோரை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். அடையாறில் உள்ள தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரின் இல்லத்திற்கு சென்ற விஜய் அங்கு பெற்றோரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த தாவேக தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து கையசைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஸ்டாலின், தற்போது அங்கு அந்த சந்திப்பு நிறைவடைந்த பிறகு விஜயின் பயணம் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் முகமாக களமிறங்கிய விஜய் தற்போது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய கட்சியான தாவேக 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இதன் மூலம் தனிப்பெரும் கட்சியாக தமிழக சட்டப்பேரவையில் தாவேக நுழையவிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் வெற்றியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தன்னுடைய பெற்றோரை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இணைப்பில் செய்தியாளர் ஸ்டாலின் மீண்டும் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தற்போது பெற்றோரிடம் ஆசி பெற்ற பிறகு விஜயின் பயண திட்டம் என்ன? பலா இங்கிருந்து சென்னை அடையாறிலிருந்து தன்னுடைய பெற்றோரிடம் தற்போது அந்த அவருடைய இல்லத்தில் தான் இருக்கார். இங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக லைலா கல்லூரி செல்ல இருக்கிறார். அதன் பிறகு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி சான்றிதழை நேரில் சென்று அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாவேக தலைவர் விஜய் பெற இருக்கிறார். இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் அந்த தாவேக தொண்டர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அதுவும் தனி பெருங்கட்சியாக தாவேக தமிழகத்தில் உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது நிலையில 108 தொகுதிகள் வரை அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். பல தொகுதிகளுடைய வெற்றி அறிவிக்கப்பட்டது. தற்போது அடையாறு இல்லத்திற்கு சென்றிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் பெற்றோரை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து நுங்கம்பாக்கம் சென்று வெற்றி சான்றிதழையும் பெறவிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய்.